2 ஸ்பூன் போதும். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப். தினமும் 2 ஸ்பூன் லயன் டேட் சிரப். லயன் டேட் சிரப். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? டெல்லியில் புதிய மதுபான கொள்கையை உருவாக்கி தனியாருக்கு மதுபான கடைகளுக்கான உரிமம் வழங்கியதில் 2800 கோடி ரூபாய் ஊழல் நடந்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக பாரதிய ஜனதா அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து விசாரிக்க சிபிஐக்கு கவர்னர் சக்சேனா அனுமதி வழங்கினார். ஊழல் தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளில் சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரிக்க துவங்கியது. சிபிஐ வழக்கின் அடிப்படையில் அமலாக்கத்துறை தனியாக ஒரு வழக்கு பதிவு செய்தது. இந்த விவகாரத்தில் சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடந்துள்ளதாக கருப்பு பண தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தது. மதுபான கொள்கை ஊழல் வழக்கு தொடர்பாக துணை முதல்வராக இருந்த மனீஷ் சிசோடியாவை 2023ஆம் ஆண்டு சிபிஐ கைது செய்தது. கடந்த ஆண்டு முதல்வராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறை கைது செய்தது. இதனால் இருவரும் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்தனர். தற்போது இருவருமே ஜாமீனில் வெளிவந்து விட்டனர். என் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரங்கள் இல்லை. அமலாக்கத்துறை பொய் வழக்கு போட்டுள்ளது. அடுத்த தேர்தலில் மக்கள் தீர்ப்பை பெற்று குற்றச்சாட்டுகள் பொய் என நிரூபித்த பிறகே மீண்டும் முதல்வர் பதவியில் அமர்வேன் என கெஜ்ரிவால் சபதம் செய்தார். இதனால் கெஜ்ரிவால், மனீஷ் சிசோடியா இருவருமே எம்எல்ஏவாக மட்டுமே தற்போது தொடர்கின்றனர். 2024 நவம்பர் 6ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட் ஒரு முக்கியமான தீர்ப்பை வழங்கியது. குற்றவியல் நடைமுறை சட்டப்படி அரசு ஊழியர் ஒருவரை மத்திய அரசின் முன் அனுமதியின்றி கருப்பு பண தடை சட்ட வழக்கில் கைது செய்ய முடியாது என சுப்ரீம் கோர்ட் கூறியிருந்தது. இதை சுட்டிக்காட்டி டெல்லி ஹைகோர்ட்டில் கெஜ்ரிவால் மனு தாக்கல் செய்தார். மதுபான கொள்கை வழக்கில் என் மீது வழக்கு தொடர அமலாக்கத்துறைக்கு மத்திய அரசு அனுமதி வழங்கவில்லை. வழக்கு தொடர சிபிஐ மட்டுமே அனுமதி பெற்றுள்ளது. சிபிஐ பெற்ற அனுமதி அமலாக்கத்துறை வழக்குக்கு பொருந்தாது. என் மீது விசாரணை கோர்ட்டில் அமலாக்கத்துறை தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகை செல்லாது. அதை ரத்து செய்ய வேண்டுமென கெஜ்ரிவால் மனுவில் வலியுறுத்தியிருந்தார். அதைத் தொடர்ந்து கெஜ்ரிவால் மீது குற்றச்சாட்டுகளை பதிவு செய்வதை டெல்லி சிறப்பு கோர்ட் நிறுத்தி வைத்தது. இதனால் கெஜ்ரிவால் மீது வழக்கு தொடர அனுமதி கேட்டு டெல்லி கவர்னர் சக்சேனாவுக்கும் மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கும் அமலாக்கத்துறை அவசர கடிதம் அனுப்பியது. கெஜ்ரிவால் மீது வழக்கு தொடர முதலில் கவர்னர் சக்சேனா ஒப்புதல் அளித்தார். அதைத் தொடர்ந்து கெஜ்ரிவால், மனீஷ் சிசோடியா இருவர் மீதும் கருப்பு பண தடை சட்டத்தின் வழக்கு தொடர அமலாக்கத்துறைக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் அனுமதி வழங்கியுள்ளது. இதனால் டெல்லி சிறப்பு கோர்ட்டில் அமலாக்கத்துறை தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையின் அடிப்படையில் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்து வழக்கை தொடர்ந்து விசாரிக்க வழி பிறந்துள்ளது. டெல்லியில் மது கடைகளையும் அவற்றுக்கு மது சப்ளை செய்யும் நிறுவனங்களையும் சவுத் குரூப் என்ற ஒரு குழுதான் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது. அந்த குரூப்பில் தொழிலதிபர்கள், முக்கிய அரசியல் புள்ளிகள் உள்ளனர். சவுத் குரூப்பிடமிருந்து 100 கோடி ரூபாயை கெஜ்ரிவால் பெற்றுள்ளார். அந்த பணத்தை தேர்தல் செலவுக்காக ஆம் ஆத்மி கட்சி பயன்படுத்தியுள்ளது என குற்றப்பத்திரிகையில் அமலாக்கத்துறை கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. டெல்லி சட்டசபை தேர்தல் பிப்ரவரி 5ஆம் தேதி நடக்கிறது. பாரதிய ஜனதா, ஆம் ஆத்மி, காங்கிரஸ் தனித்தனியே களம் காண்பதால் டெல்லியில் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. இப்படிப்பட்ட சூழலில் கெஜ்ரிவால், மனீஷ் சிசோடியா மீது வழக்கு தொடர மத்திய அரசு அனுமதி அளித்திருப்பது டெல்லி தேர்தல் களத்தில் பரபரப்பை கூட்டியுள்ளது.